ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேஆர் கேமிங் தமிழ். நான் தான் உங்கள் கிருத்திக் ரோஷன் பேசியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது வீட்டில் வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டோட வீடியோ. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வில்லேஜில் கண்டுபிடிச்சிருக்கேன் பாக்கெட் எடிஷனில். அதில் பார்த்திங்கன்னா நான் சீட் யூஸ் பண்ணல, க்ரியேட்டிவ் மூடுக்கும் போல். எனக்கு ரெசிபிஸ் எல்லாமே ஆனில் தான் இருக்கும். நான் ஒருபோதும் சர்வைவல் மூட்லேருந்து நான் மாறிய மாட்டேன். பாருங்கள், சர்வைவல் மூடில் தான் இருக்குது. நான் ஹார்ட் கோட் பண்ணுவேன். ஏன்னா ஹார்ட் கோட் மட்டும் எனக்கு விளையாட தெரியாது மைண்ட் கிராஃப்டில். அதனால் நான் சர்வைவல்லே லேண்ட் போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு 100 டேஸ் சேலஞ்சு. இந்த வில்லேஜில் நீங்கள் போக பார்ப்பீங்க எவ்வளோ மாற்றம் அந்த வில்லேஜில் இருக்குன்னு. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடலாமா, இல்லை 2 நாள் ஒரே வீடியோ எடுத்து போடலாமா? இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு நாளாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கு நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நம்ம மாற்றலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உயிரோளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள். முதல்ல மரத்தை வெட்டணும். ஆனால் ரியல் லைஃப்பில் யாரும் மரத்தை வெட்டாதீங்க. ஒரு மரமும் சேர்ந்து நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் தரும். அதை வச்சு நம்ம சுவாசிக்க முடியும். ஓகே, சும்மா கேமுக்காக நம்ம மரம் வெட்டோம் எல்லாம் செய்வோம். அதான் நீங்கள் ரியல் வேர்ல்டில் இதை கொஞ்சம் தவிர்க்கலாம். யாரும் மரம் வெட்டாதீங்க. ஏன்னா ஏற்கனவே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டான் ஊரில். இதான் தேனீஸ் தான் இருக்குது. ஓகே, என்ன இப்படி போய்ட்டுருக்கு? எல்லா தேனீச்சும் இங்கே தாங்க இருக்குது. அவள் தேன் கூடு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே, நம்ம பிறந்த இந்த தேன்கூடு பேர் எடுக்க பார்க்கலாம். ஆமாங்க, தேன்கூடு அங்கே தான் இருக்குது. நம்ம பெற எடுக்கலாம், இல்லை நம்ம கொட்டு வாங்கிடுவோம். ஓகே, ஏக நம்ம இந்த அதான் ஐயோ என்னையே ஆச்சு, ஏக இருட்ட வேறு ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். நம்ம இது ஒரு நாளில் எடுப்போமா, இல்லை அடுத்து என்னென்னு வர்றது இன்னொரு நாளில் எடுப்போமா? ஓகே, அப்போ இதான் ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு எண்டிங்கை. நம்ம பார்த்திங்கன்னா தேனி நம்ம கொட்டு வாங்காமல் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இப்போ. ஓகே, வீடுங்க ஸ்பீடாக ஓடுங்க. அப்போ தான் உயிர் பிழைக்க முடியும். இது மாடு தான் இருக்குது. மாடு ஐயோ பண்ணி வெளியே வந்துட்டா. இல்லை வாங்க, நம்ம படுத்துவங்களாம். இது என்னோடய வீடு தான். என்னோட வீடாக நான் அடித்து வாங்கிட்டேன், நீங்கள் கேட்கக்கூடாது. ஓகே, இது பார்த்திங்கன்னா நான் மேலே இருந்து வச்சுருக்கேன். ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் வந்தால் என்ன படுக்கவே முடியல. ஓகேவா, அதனால தான் நான் மேலே நான் மேலே பெட்டு போட்டிருக்கேன். நம்ம இந்த வீடியோ நம்ம அப்கிரேட் பண்ணலாம். இந்த வீடு அப்கிரேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த வீடு முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம இது எடுத்துக்கலாம். அந்த ஓக் பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். எடுடா எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, கொஞ்சம் மெதுவாக இருக்கேன். ஏன்னா மொபைல் பார்த்திங்கன்னா ரேம் ரொம்ப கொஞ்சம் கம்மியான மொபைல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 5 வருஷம் முன்னாடி வாங்கிட்டேன் மொபைலை. நேம் விவோ Y50. ஸ்னாப் ட்ராகன் இருக்குது. அப்பவும் ஃப்ரீ ஃபயருக்கு நல்லாயிருக்கும். பப்ஜியில் விடும்போது கொஞ்சம் லேக் அடிக்கும் இல்லை, ரொம்ப லேக் அடிக்கும். எல்லோரும் 140 FPS விளையாடுவாங்க. நான் மட்டும் 60 FPS விளையாண்டுருப்பேன். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. மைண்ட் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் மைண்ட் கிராஃப்ட் விளையாடும்போது மொபைல் ரொம்ப சூடாகுங்க. சரியான ஹீட் ஆகும் மொபைலு. அதான் சின்ன பிரச்சனை. ஓகே, நம்ம டே 1 முடிச்சாச்சு. இது டே 2. டே 2க்கு நம்ம கீழே இருக்கணும். நம்ம லைஃப் குறையாமல் கீழே இருக்கணும். அதான் இப்போ பெரிய மேட்ரு. ஓகே, அப்பா முடிஞ்சுப்பா. சரி, இப்போ அடுத்தது நமக்கு காலிலேருந்து நம்ம உணவு வேணும். ஏன்டா இந்த பிளாக் உள்ளங்க போடுங்க கேட்குறாங்க. ஏன்னா இது என்ன மைனிங் பிளேஸ். ஓகே, நம்ம உள்ள மைனிங் போகலாம். ஒரு குகை மாதிரி இருந்துச்சா, சரி நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகே, முதல்ல நமக்கு நிறைய மட்டன் இருக்குது. மட்டனில் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் சாப்பிட்டா நம்ம எனர்ஜிட்டிக்காக இருக்கலாம். அதனால் நான் முதல்ல மட்டன் சாப்பிட வந்துட்டேன். மட்டன் கசாப்பு கடை கிருத்திக் நல்லா இருக்குங்க. ஓகே, அட்டி கொள்ளு. ஓகே, நியூ ரெசிபிஸ் அன்லாக்டு. வியூ கிராஃப்டிங் டேபிள். நம்ம பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமில் நம்ம அந்த மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணலாம். இப்போ வரைக்கும் நம்ம மொபைலில் ப்ளே பண்ணலாம். அதுக்காக நம்ம சிஸ்டத்தில் ப்ளே பண்ணலாம். சிஸ்டத்தில் போகும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் எனக்கு லாகின்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் இருக்குது. மிந்தி வச்சுருந்தேன், இப்போ ஒன்றுமே இல்லை. ஓகே, சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நெட் பீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு சின்ன இதானே நம்ம லேடர் வேணும். இப்போ மேலே லேடர் வேணுமா? நான் லேடர் செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டேங்க. 6 லேடர் இருக்குது. நம்ம இப்போ தான் செஞ்சேன். 6 லேடர் இருக்குது. 1 2 3 ஏன் வைக்க முடியல? ஓகே, இந்த டார்ச் இருக்குங்க. இந்த டார்ச் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓகே, இப்போ 5. ஓகே, 5 லேடர் வச்சாச்சு. இது தரமாக இருக்குங்க. இப்போ நம்ம மேலே போய்க்கலாமா? நமக்கு லைஃபும் குறையாது. மேலே போகிறதுக்கும் ஈஸியான வழி. ஓகே, இப்போ இந்த லேட்டர் மட்டும் அடிச்சு, இந்த லேட்டர் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த வீடை கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இப்படி மாடிஃபை பண்ண சொல்லலை. நம்ம அதை ஆக்ஸ் எடுத்து இப்போ வெட்டிக்கலாம். இந்த மாதிரி மாடிஃபை பண்ணால் கொஞ்சம் இது நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி வச்சா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்சாப்புல. நீங்களே பாருங்களேன்.
நம்ம மேலே எல்லாம் கேம்ப் ஃபயர் அப்படி இப்படி தான் போட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல நம்ம இந்த வீடை. உண்மைக்கு இங்கே நல்லா இருக்குது. சரி, அதுக்குள்ளே நான் ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் சேனலில் நீங்கள் வந்து நிறைய வியூவர்ஸ் பார்க்கிங்க, ஆனால் யாருமே என் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. எல்லோரும் பார்க்கிங்க, ஆனால் யாருமே நம்ம ஃபேமிலியில் சேர மாட்டேங்கிங்க. நம்ம கேஆர் ஃபேமிலி தான் உலகத்தில் நல்ல ஃபேமிலி. நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணதுக்கு வந்து காசு தான் கேட்டாண்ணா. ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய கேம்ஸ் விளாட்லாம். நான் வந்து இப்போதைக்கு நிறைய கேம்ஸ் விளாட்லான்னு தான் இருக்கேன். நீங்களும் என் கூட வந்தால் நம்மளாம் சேர்ந்து நிறைய கேம்ஸ் விளாட்லாம். அதாவது இந்த மாதிரி மைண்ட் கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர், அப்படி நிறைய மல்டிப்ளேயர் கேம் விளாட்லாம். இந்த மாதிரி ஸ்டோரி இது சாண்ட் பாக்ஸ் கேம் தானே. இந்த மாதிரி சாண்ட் பாக்ஸ் கேம் விளாட்லாம். அதுக்கப்புறம் மல்டிப்ளேயர் கேம் விளாட்லாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் கைஸ். ஓகே, வாங்க இப்போ நம்ம திரும்பி வீடியோக்குள்ள வந்துடலாம். ஓகே, இப்போ என்னது இது? ஓகே, நம்ம வந்து இப்போ மைனிங் பண்ண போகலாம். மைனிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையானது வந்து முதல்ல சாப்பாடு, சோறு தான் முக்கியம். சோறு இல்லாமல் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ மைனிங் பண்ண போகிறோம். ஓகே, உள்ள பெரிய குகையை போகும்போல. இப்போ நம்ம டார்ச் இருக்குல்லா, 19 டார்ச் தான் ஏன் எடுத்துருந்து இப்போ உங்களுக்கு தெரியுதா? 19 டார்ச் இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொரு சோத்துக்கு வச்சுருவேன். எல்லா சோத்துலேயும் ஒவ்வொரு டார்ச். என்னங்க குகை இவ்வளோ தான் இருக்குது? பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட வந்து இப்போ வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே உட்டன் பிக்காக்ஸ் தான் இருக்குது. உட்டன் பிக்காக்ஸ் தான் இருக்குது. நமக்கு வந்து அந்த காபிள் ஸ்டோனில் வந்து நமக்கு ஸ்டோன் பிக்காக்ஸும் ஸ்டோன் ஷவலும் வேணும். ஏன்னா மண்ணை தோன்றதுக்கு அது கண்டிப்பாக தேவை எனக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வீடு கட்ட போகிறோம். புது வீடு கட்டலாமா? அது வந்து நம்ம வந்து அப்கமிங் எபிசோடில் பேசலாம். எபிசோடு வந்து ஐயோ என் வாய்க்கு என்னாச்சுன்னே தெரில கைஸ். சரி, அதாவது நம்ம வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். புதுசாக வீடு கட்டுவோமா? இது என்னது எல்லாம் ஃபுல்லாகிட்டா? இதெல்லாம் சேர்த்து வச்சது தான். ஒன்றும் உருப்படியே ஆகாது. கிரியேட்டிவ் மூட் கூட இதோட அதிகமாக எடுத்து வச்சுமே பார்த்துக்கங்களேன். ஆனால் நான் வந்து கிரியேட்டிவ் மூட் போடல. அது உங்களுக்கு உண்மை தான். கிரியேட்டிவ் மூட் போட்டால் அந்த சைடில் வர அந்த ரெசிபி காமிக்காது. நான் கிரியேட்டிவ் மூட் வந்து போடல. ஓகே, போர்க்குங்க. பனிக்கறி குட்டி பண்ணி செத்து போச்சு. ஓகே, அதான் ஆடே வெட்டிக்கலாம். ஏன்னா இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா நிறையாவே கீழே மைன்ஸாக போகுது. இதெல்லாம் மைன்ஸு இங்கே பாருங்கங்க. ஓ மை காட், வாவ்! நமக்கு வந்து இது என்னது? இது கோர் தானே. நிலக்கரி கிடச்சிது. நான் பணக்காரன் ஆகிட்டேன். நம்ம ஐயம்மா அப்படின்னா அப்படி தான் பணக்காரன் கிடையாது. இந்த கேமில் வந்து நம்ம சேவாக தான் முடியும், பணக்காரனாக ஆக முடியாது. அடுத்து எமரால்டு, கோல்டு எல்லாமே நம்ம வந்து ஹார்ட் ஹவுஸ் பண்ணணும். எப்படி ஹார்ட் ஹவுஸ் பண்ண? அதான் ஒரு சின்ன இதுதாங்க. எல்லாமே நமக்கு நம்ம எங்கே போய் மைனிங் பண்ண? நம்ம வந்து முதல்ல நம்ம இந்த எபிசோட் முடிப்போம். அதாவது 100 நாள் 100 வீடியோஸ் நான் வந்து இந்த வில்லேஜில் வச்சு போட வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம வந்து அடுத்த வேர்ல்டை கிரியேட் பண்ணி நம்ம அதில் வந்து ஒரு 50 நாளில் வந்து நம்ம ரிச் ஆகிற மாதிரி, அதாவது எல்லாம் மைனிங் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வேலையை வச்சுக்கணும். அப்படி பண்ண நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு எனக்கும் கொஞ்சம் கண்ணு கிடச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கும் நீங்கள் வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா? மே மாதம் ஏப்ரல் மாதம் தான் ஸ்கூல் லீவ் விட்டோடனே நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் இந்த வில்லேஜ் ரோட தான் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 100 வீடியோவில் இந்த வில்லேஜ் வந்து எப்படி மாற போகுதுன்னு பாருங்கள். சிக்கன் போதுங்க. நான் சிக்கனை வெட்டலாம் பார்த்தா சரி மனசு கேட்கல. அதனால் இந்த பீட்ரூட் சீடை வந்து நம்ம வந்து இங்கே போடலாம். சிக்கனை ஃபீல் பண்ணியிருக்கலாமோ? சரி, பிரச்சனை இல்லை, சாவு. அதான் கொஞ்சம் எனக்கு பசிக்கும்ல. பசிக்கும் போது இதுதான் தப்பு இல்லைங்க. பசி தானே கரெக்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் இது வீட்டு தானே. நம்ம இந்த வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். வீட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி, ப்ரோட்டீன் அதிகம். இன்னும் எடுக்க முடியல. சரி, நம்ம எதை தூக்கி போட? காய்ஸ், நம்மளோட மரம் இருக்குங்க. நான் அந்த மரத்தையே மறந்துட்டேன். அம்மா எதுக்கு போட்டாச்சு? ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போ வந்து மரம் நட்டுவோமா? ஓகே, எனக்கு மரம் நட்டுறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மரத்துக்கு எங்கள் வீட்டுக்கிட்டே நட்டியிருப்பேன். எங்கள் வீட்டுக்கிட்ட மீன் அந்த தெருவில், ஸ்ட்ரீட்டில், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட, எங்கள் வீட்டு முன்னாடி, அந்த மாதிரி நானே ஒரு 25 மரம் நட்டியிருப்பேன். ஆனால் எல்லா நிலமையும் இப்போ வந்து நல்லா தான் இருக்குது. நல்லா தண்ணி ஊற்றி பராமரித்து தான் இருப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக சூரியனால் மரம்லாம் செத்து போகுது. எல்லாம் நம்மள தான் காரணம். ஓகேவா? அதை பற்றி பேசணும். அது ஒரு டாபிக். நம்ம வந்து பிறகு ஒரு வீடியோவில் நல்லா பெரிய வீடியோவில் பேசலாம். ஓகேவா? மரம் வளர்க்குறது எப்படி, எனக்கு மரம் சொல்லிதாங்க. ஏன்னா நான் வந்து மரம் வளர்த்தா அந்த ஆடு இருக்குதுமா, ஆடு மாடு தான் தின்னுட்டு போயிடுது. அரே யார், நான் கஷ்டப்பட்டு மரத்தை வாங்கி வைக்க அந்த ஆடு மாடு தான் தின்னுட்டு போய், நான் இப்போ எங்கள் வீட்டு மாடில் தக்காளி மரம் தான் வச்சுருக்கேன். தக்காளி செடி தான் எங்கள் வீட்டு மாடியில் நிற்குது.
தக்காளி வச்சு என்ன செய்ய முடியும்? எனக்கு தக்காளியே பிடிக்காது. நான் சும்மா சரி வளர்த்து பார்ப்போம்னு சொல்லி வளர்த்து பார்த்துட்டு இருக்கேன் தக்காளியை. உங்கள் வீட்டில் ஏதாவது மரம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சரி அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க சரியா? முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு கமெண்ட்டுக்கு வாங்க சரியா? அதான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை எங்கே போவோன்னு. இங்கே பார்த்தீங்களாங்க, இது இந்த நான் வந்து அப்கமிங் நான் வந்து இந்த வில்லேஜ் பார்ட் அந்த 2 வீடியோலாம் சொல்கிறேன் ஓகேவா? இந்த 100 டேஸ் வாழ்கிற வீடியோவோட பார்ட் 2ல் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்ஸும் ஒரு ஸ்குவாடும் செஞ்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தா பிக்கெக்ஸ் செய்ய முடியல. ஏன்னு கேட்டால் இது இல்லையா, ஏன்டா ஸ்டோனே இல்லை. ஆனால் கருமாந்திரம் பிடிச்சானுங்களா? ஸ்டோன் இருக்குங்க, ஆனால் ஏன் செய்ய முடியல எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, முதல்ல நான் ஒரு பெட்டி செஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் அந்த இடம் இல்லாமல் இருக்கா, நம்ம பெட்டி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே தூக்கி எல்லாத்தையும் வச்சிடலாம்ல. இப்போ கோபிள் ஸ்டோன் வந்து நமக்கு 9 இருக்குது. கோபிள் ஸ்டோன் 9 இருந்திருக்கு. இது நான் வந்து அவ்வளோதையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே வாங்க, பெட்டி முதல்ல மேலே போய் நம்ம பெட்டி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லா பொருளையும் அடக்குவோம். அதான் அடைப்போம். அவ்வளோதானே. எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது இன்றைக்கி. என்ன ஆச்சரியே தெரியல இன்றைக்கி உங்களை பேசுகிறதுலேருந்து. ஓகே, நமக்கு தேவையான பொருளெல்லாம் என்ன, அதாவது எல்லாமே தேவை தான் இந்த கேமில். அதாவது ரொம்ப தேவையான பொருள் அதை மட்டும் நான் வந்து தூக்கி என்னோட இன்வெர்டரில் வச்சுருப்பேன். மீதியெல்லாம் தூக்கி நான் ஸ்ட்ரெச்சில் தூக்கி வச்சுருக்கேன். அயன் ஹெல்மெட்டு தான் இருக்குங்க. இது என்ன செய்ய இந்த அயன் ஹெல்மெட்டை வச்சு? இங்கே கோல்டு ஆர்மர் இருக்குது, அதை நம்ம உருக்குவோம் ஓகேவா? நம்ம உருக்க வந்து நமக்கு நிறையா மரம் தேவை. நம்ம வீட்டிலே ஃபர்னஸ் இருக்குது, நம்ம ஈஸியாக உருக்கிடலாம் எல்லாத்தையும். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? அடுத்து லேடர் இருக்குது, லேடர். அதுக்கப்புறம் பம்கின் இருக்குது. இது என்னது? சிக்கன். இந்த சிக்கன் வந்து எனக்கு வேணும், ஆனால் என்கிட்ட ஏற்கனவே பேக்கடு சிக்கன் குக்கடு சிக்கன் இருக்குது, அதனால் எனக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஓகே, நம்மளோட ஸ்டோன் ஆக்ஸ் வந்து நம்ம 2 இருக்கா? ஸ்டோன் சோடை நம்ம 2 இருக்குது, உடன் பிக்கேக்ஸ் நம்ம 2 இருக்குது ஓகேவா? எதுக்கு சரி, இங்கே வந்து ஃபர்னஸ் வச்சு நம்ம அந்த மீட் இருக்குது தெரியுமா, மீட்டை வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கலாமா? ஐயோ, குக் பண்ணலாம் அவ்வளோதான் ஓகேவா? இப்போ வந்து நம்ம கீழே எதுவுமே இறங்கலாம். கீழே இறங்கிட்டு அம்மா என்ன வலிக்கு இந்த கீழே இறங்க. ஓகே வாங்க. இப்போ இதே இருக்குது குட்டி பையன் அழகாக இருக்கியா? நான் சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன்னு கேட்கேன், அழகாக இருக்கேன்னு கேட்கேன். நான் ஒரு பைத்தியம். சரி வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொஞ்சம் மைனிங் பண்ணலாமா? இங்கே ஒரு 2 காபிள் ஸ்டோனை மைனிங் பண்ணிட்டு நம்ம அங்கே போயிட்டு வருவோம். ஓகே, அதுக்குள்ளே இப்போ நைட் ஆயிரும். ஏன்னா எப்படி எனக்கு நைட் ஆகும் தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நைட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, சாம்பிஸ் தான் வந்துடும். ஓகே, நைட்டில் முழிச்சிருந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கிற வீடியோனா மக்கள் கமெண்ட் பண்ணுங்க. நைட்டு ஃபுல்லாக உங்களுக்காக நான் முழிச்சிருக்கேன். ஓகே, நைட்டில் ஃபுல்லாக முழிச்சிருந்தா க்ரீப்பர் வந்து என் தலையை வெட்டிடுவானா? க்ரீப்பர் வந்து வெடிச்சிருவான். ஓகேங்க, என்னங்க இருட்டாகிற மாதிரி இருக்குது காய்ஸ்? இருட்டாகுதுங்க, இருட்டாக போகுது. ஐயையோ, வீட்டுக்குள்ளே போங்க, ஓடுங்க, இல்லை செத்துருதீங்க. அப்படி தான் இருக்குது. எல்லாம் வாங்க. ஐயோ உள்ளே போயாச்சு. அப்போ சூப்பர். ஓகே, இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபர்னஸ்ஸு வந்து இவ்வளோ தானே, என்ன ஃபர்னஸ் இன்னும் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து கேம்ப் ஃபயருக்கு என்ன கேட்கான்? ஜங்கிள் லாக் கேட்கான் கேம்ப் ஃபயருக்கு. நம்ம என்ன லாக் போடலாம் கேம்ப் ஃபயர் வரணும்னு நினச்சேன், பார்த்தா ஜங்கிள் லாக் தான் வருமா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஏன்னா இந்த டேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வீடியோ பிடிச்சி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்.